ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம டே 4 ஆஃப் எங்கள் சம்மர் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. பட் சுத்தமாக நல்லா இல்லைங்க. ஏன்னா ஹோட்டலே நல்லா இல்லாதப்போ ஃபுட் எப்படி இருக்கும்? ஸோ நாங்கள் லைட்டாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கலான்னு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஸ்லாட் கேனியான் தான். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து ஒரு 1 ஹவர் டிரைவில் தாங்க இந்த ஸ்லாட் கேனியான் இருந்துச்சு. இதுக்கு ப்ராப்பர் என்ட்ரன்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு கேட் போட்டு லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவில் சைட் சீயிங்னு ஒன்று இருக்கான்னு கூட நம்மளுக்கு சொல்லவே முடியாது. இந்த கேட்டை இப்படி தாண்டி குதிச்சு தான் போகணும். இந்த பிளேஸ் வந்து தாண்டிட்டு ஒரு 1.5 மைல் வாக் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டோட்டலாக க்ளூலெஸ்ஸாக இருப்பீங்க. இங்கே நிஜமாகவே ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு இருக்கும். கொஞ்சம் விசிட்டர்ஸும் நாங்கள் பார்த்தோம். நிறைய பேர் வந்து போயிட்டு வந்தாங்க. சில பேர் எங்கள் கூடவும் வந்திருந்தாங்க. இது டோட்டலாகவே கோ அட் யுவர் ஓன் ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேட் போட்டு மூடியிருக்காங்க. ப்ராப்பராக என்ட்ரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து உங்களோட ரிஸ்கில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாட்டாக இருந்தனால எக்ஸாஸ்டிங்காகவே இருந்துச்சு. நாங்கள் எலக்ட்ரோலைட் வாட்டர் குடிச்சிட்டே போனனால கொஞ்சம் நல்லா தெம்பாகவே நாங்கள் வாக் பண்ணோம். வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்லாட் கேன்யான் வந்துச்சு. வாவ் மொமெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கங்கே ஸ்லாட் கேன்யான் வந்து நிறைய இடத்துல இருக்குது போல இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஸ்லாட் கேன்யான். இதுக்குள்ளே வாக் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தாங்க சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 1/2 மைலுக்கு இந்த ஸ்லாட் கேன்யானுக்குள்ளே போகணும். அப்போ திருப்பியும் வெளியில் வந்ததும் மவுண்டன் ஹைக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஹைக் பண்ணிவிட்டு டாப் வியூலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே மவுண்டன் லயன் அட்வைசரி வேறு இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் அதுதான் இருந்துச்சு. பட் நாங்கள் இது வரைக்கும் எந்த மவுண்டன் லயனோ இல்லாட்டி ராட்டில் ஸ்னேக்கோ எதுவுமே நாங்கள் பார்க்கல. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஸ்லாட் கேன்யானுக்குள்ளே போகணும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய ராக்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி தாங்க போகணும். ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே வாவ் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போக வேண்டிய இடம் தான் நான் சொல்லுவேன். இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பியும் நாங்கள் வந்த வழியிலேயே வந்துட்டோம். இதுதான் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்த வழி. ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் வந்த வழியிலேயே நாங்கள் திருப்பியும் வந்துட்டோங்க. வரும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து அலமகார்டோ தான். இது வந்து ஒரு 1½ ஹவர் டிரைவில் தாங்க இருந்துச்சு அந்த ஸ்லாட் கேனியான்லேருந்து. இது ஒரு மெயின் சிட்டி இங்கே. இங்கே பிஸ்டா லேண்டுக்கு தான் போகணும். இங்கே பிஸ்டா ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த யூஎஸ்லேயே 2% ஆஃப் த பிஸ்டா லேண்ட் தான் இங்கே இருக்குது. மெயின் வந்து கலிஃபோர்னியான்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பிஸ்டா ஃபார்ம் டூரும் இருக்குது. ரொம்பவே நாலேஜபிளாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த டூரை. $5 பர்சன் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் டைம்லி டூர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. இங்கே அந்த பிஸ்டாஷியோ லேண்டோட ஸ்டோர்லேயே நிறைய பிஸ்டா ஃப்ளேவர்ஸ் ஸ்டாம்பிள்லாம் வச்சுருந்தாங்க டேஸ்டிங்க்கு. ஸோ அதையெல்லாம் ட்ரை பண்ணதுக்கே வந்து ஹெவியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் பிஸ்டா ஃபார்ம் வந்து பிஸ்டா ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக சாப்பிட்டோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிஸ்டா ஐஸ்கிரீம் ஐ ஹேவ் எவர் டேஸ்டட் இன் மை லைஃப்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ரிச்சாக, அவ்வளோ பிஸ்டா போட்டு நட்ஸு க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இங்கே வரணுன்னு தான் சொல்லுவேன். இந்த பிஸ்டா ஃபார்ம் முடிச்சுட்டு நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சுங்க. அங்கே போய் நல்லா லஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டோம். ஹாலிடே இன் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீட்டாக புது ஹோட்டல்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு தான் போனோம். எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் அஃப்கோர்ஸ் ஒயிட் சாண்ட் நேஷ்னல் பார்க் தான். அதுக்காக தான் வந்தோம். ஒரு 5 o'clock கிளம்பி போனோங்க. விசிட்டர் சென்டர்லேருந்து உள்ளே போகவே ஒரு 16 மைல்ஸ் ஆகும். இந்த ஒயிட் சாண்ட் நேஷ்னல் பார்க் வந்து இட் கவர்ஸ் 146,000 ஏக்கர் லேண்டுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பெரிய இடம். அண்ட் இது வந்து ஃபுல்லாக ஒயிட் சாண்டு கிடையாது. இது ஆக்சுவலி ஜிப்சம் விச் இஸ் நேச்சுரலி ஃபார்ம்ட் ஓவர் 12,000 இயர்ஸாக. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து யூஎஸ் மிசைல் ரேஞ்சுக்கு தான் டெஸ்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே டெஸ்டிங் இருக்கும்போது இந்த பார்க் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் ஃபார் பப்ளிக். அதனால் நாங்கள் போனப்போ எந்த மிசைல் டெஸ்டிங்கும் நடக்காதனால எங்களுக்கு வந்து போக முடிஞ்சுது. இங்கே வந்து ஸ்லெட் பண்ணலாம், சாண்ட் ஸ்லெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் விசிட்டர் சென்டர்லேயே வாங்கலாம் அந்த ஸ்லெட்டிங் பண்ணதுக்கு. இல்லாட்டி வெளியில் கடையிலையும் வாங்கலாம். ஆனால் விசிட்டர் சென்டர்லேயே சொல்கிறாங்க இங்கே எக்ஸ்பென்சிவ் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு லக்லி நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லையே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஃபுல் ஏரியாவும் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒயிட் சாண்ட் தாங்க இருக்கும். 4.5 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஜிப்சம் இருக்குங்க. அவ்வளோ வந்து
சூப்பர் பிளேஸ்னால் இதுதான் பெஸ்ட்டு சொல்வேன். இந்த மாதிரி இடத்துல வேறு என்ன பிளேஸும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து ஜஸ்டிஸ் பண்ணுதான்னு தெரியல. பட் நேரில் பார்க்க அவ்வளோ அருமையாக, அவ்வளோ ஒரு வேறு உலகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் சீரியஸாக வந்து இருக்கும், ஃபீல் ஆகும். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் கவர்ட் டெசர்ட்ஸ் அண்ட் டியூன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே நடந்து அப்படியே போக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக லாஸ்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். சுற்றி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 5 o'clock போயே ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. சன்செட் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பசங்க அண்ணா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கங்க. ஏன்னா ஸ்லெட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டனால ஸ்லெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே நிறைய பிக்னிக் டேபிள்ஸ், கிரில்லிங் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் மொபைல் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டு தான். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்லவும் முடியல. ஏன்னா அதெல்லாம் நேரில் பார்த்தா தான் அது ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எவ்வளோ தான் நான் சொன்னாலும் வந்து இந்த இடத்துக்கு வந்து இது வேறு லெவல், அவ்வளோதான். அது எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயே நாங்கள் ஒரு 8 o'clock வரைக்கும் இருந்தோங்க. அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டு டின்னர் சாப்பிட்டு ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அவ்வளோதான். நம்ம டே 5 and 6 வீடியோ நெக்ஸ்ட் வீக்கே பார்க்கலாமா? டாட்டா, பை பாய்.